தமிழகத்தின் வணிகம் வளர்ந்த கதை. இன்றைக்கி நம்ம உலகத்தில் இக்கானமி, ஜிடிபி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் அடிக்கடி நம்ம பேசிகிட்டே வரோம். தமிழகத்தோட ஒரு ஜிடிபியோ தமிழகத்தோட ஒரு எக்ஸ்போர்ட் வேல்யூவோ நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு சின்ன நாடோட வேல்யூ இருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அர்பனைஸ்ட் ஒரு மாடர்ன் ஸ்டேட் நம்ம தமிழகம். நீங்கள் பெரும்பாலும் இக்கானமி, இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பற்றி யாரையாவது கேட்டிங்கன்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இதோ 1992 வருஷத்துலேருந்து லிபரலைசேஷன் வந்தது, அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி தொழிற்சாலைங்க, இந்த எக்ஸ்போர்ட்டு, இந்த இம்போர்ட், இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வயசானவங்களை கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க சார், 1947க்கு அப்புறம் தான் எல்லாம் வந்தது, நிறைய அளவில் ஒரு விரிவடைஞ்சிது தமிழகம், ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டராக வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இங்கே ஒன்றுமே இருந்தது கிடையாது சார், அவங்க ஆரம்பித்தது தான் எல்லாமே அப்படிம்பாங்க. ஆனால் இது எல்லாமே முற்றிலும் தவறு. தமிழகத்தோட ஏற்றுமதி சங்க காலத்திலேருந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த சங்க காலம் எப்போ இருந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா, கிமு கிபின்னு வரலாறில் சொல்லுவோம் இல்லையா, கிறித்துக்கு மின் கிறித்துக்கு பின். ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 600 வருஷம் முன்னாடியிலேருந்து ஏசு கிறிஸ்து காலம் முடியறதுலேருந்து ஒரு 300 வருஷம் வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிமு 600லேருந்து கிபி 300 வரைக்கும் இருந்தது தான் சங்க காலம். இந்த சங்க காலத்தில் பல கவிதைகள் தமிழகத்தில் வெளியில் வந்திருக்கு. அதுதான் நம்ம தமிழுடைய ஒரு மிக பழமையான இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இத்தனைக்கும் இப்போ இந்தியாவில் தமிழுக்கு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரு கிளாசிக்கல் மொழி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த சங்க இலக்கியம் தான் ஒரு சான்று. இதை வச்சு தான் பார்லிமெண்ட்லேயே தமிழை ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக எடுத்து சொன்னாங்க. இந்த சங்ககால இலக்கியத்தில் பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிய வருது? அந்த காலத்திலேயே கிரேக்க நாடுலேருந்தும் ரோம நாடுலேருந்தும் இங்கே வணிகம் நடந்திருக்கு. அங்கேருந்து மாலுமிகள் இங்கே அவங்களுடைய ஒரு தொழிற்பேட்டை மாதிரி, அதாவது ஒரு என்க்ளாவ், ஒரு ஆன்க்ளாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல அவங்க அவங்களோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு இங்கே அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை வருஷம் முன்னாடி? 2500 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அப்போவே எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஏற்றுமதி, இறக்குமதி, ட்ரேட் எல்லாம் நடந்திருக்கு. இதில் பட்டினப்பாலைன்னு நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு கவிதை. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, மழை எப்படி நீர் எப்படி சமுத்திரத்துலேருந்து மேகத்துக்கு போய் அங்கேருந்து மேகத்துலேருந்து கீழே மழையாக அதற்கு பிறகு மலையிலிருந்து ஆறாக திரும்பி நாடுக்கு நதியாக அந்த நதி எப்படி சமுத்திரத்தில் போய் சேர்றதோ அந்த மாதிரி, அதுவும் மழை காலத்தில் தண்ணி கொட்டுன்னு கொட்டுறச்சு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி பண்டங்கள் காவேரி பூம்பட்டினத்தில் அடைஞ்சுதான். எங்கேருந்தெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேருந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து துறைமுகத்துக்கு வந்திருக்கு. உள்நாட்டில் இருக்கிற பண்டங்கள்லாம் எடுத்து கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பணும். வெளிநாட்டிலேருந்து வர பண்டங்கள்லாம் இறக்கி திரும்பி உள்நாட்டில் பல இடத்துக்கு அனுப்பணும். அப்போது அந்த கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸ்னு நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சுங்கவரி, எப்படி அவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கவிதையில் இருக்குது. அவங்க சிரிக்கவே மாட்டாங்களாம், மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுட்டு யார் வராங்க யார் போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். எல்லா பண்டங்களும் சாக்கு மூட்டையாக குவியரிச்சே மலை மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு. அவங்க எப்படி வேலை பண்ணுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட அவங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்களாம் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க எல்லா இடத்துலையும் போய் எல்லா சாக்குலேயும் என்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்து எல்லாத்துக்கு மேலேயும் அரசரோட அச்சு, அதாவது முத்திரை, சீல்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போல்லாம் நம்ம ஒரு ஸ்டாம்ப் அடித்து கொடுக்குறோம் ஒரு டாக்குமெண்ட், அந்த காலத்தில் அச்சடித்து அந்த பண்டத்தை எடுத்து திரும்பி கப்பலில் அனுப்புறதுக்கோ உள்நாட்டுக்கு அனுப்புறதுக்கோ அனுமதி கொடுப்பாங்களாம். அது என்ன மாதிரி ஒரு முத்திரை அடிச்சிருக்காங்க? புலி முத்திரை. எதுக்காக புலி முத்திரை? சோழர்களோட முத்திரை புலி தான். அந்த சின்னத்தை வச்சு அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு சின்னத்தை அதுக்கு மேலே அடித்து, சரி இதில் இருக்கிற என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கு இவ்வளோ சுங்கவரி நாங்கள் எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அதை அலோவ் பண்ணுவாங்களா அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது விரிவடைஞ்சிருக்கு அந்த காலத்தில், அதாவது வணிகம். அதில் என்ன எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கணும். இங்கேருந்து முத்து, பவழம் இதெல்லாம் தென்னாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஈஜிப்து நாட்டில், அதுவும் ரோம்லேயும் ஈஜிப்ட்லேயும் ஒரு நீல கலர் கல்,
அதுக்கு வந்து பெரில் அப்படின்னு சொல்லுவாங்க, BERYL, பெரில் அப்படிங்கிற கல் இங்கே தமிழகத்துலேருந்து தான் வந்து ஏற்றுமதி ஆகிருக்கு. அதை அவங்க ரொம்ப விரும்பி வாங்கியிருக்காங்க. அங்கே அதுக்கு ஒரு பெரிய விலை அந்த ஈஜிப்ட்லேயும் ரோம்லேயும். ஸோ இதை வந்து இங்கேருந்து இவங்க மைன்லேருந்து மைன் பண்ணி எடுத்து இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து உப்பு போயிருக்கு, புளி போயிருக்கு. அதற்கு பிறகு இந்த சங்கு சமுத்திரத்துலேருந்து எடுத்து சங்கை வந்து வளையாக வெட்டி, அதுவும் என்ன மாதிரி வளைகள், ரொம்ப நுணுக்கமான வேலை பண்ணின வளைகள், கண்ணுக்கு கூட சரியாக தெரியாத அளவுக்கு நுணுக்கமாக இருக்கிற வேலைப்பாடெல்லாம் பண்ணின வளைகளை வந்து இங்கேருந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் மாணிக்க வாசகரோட திருவாச்சகத்தில் பார்த்தீங்கன்னா சங்குக்கு பதிலாக வளைங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்கார் அவர். வளை சங்கு ரெண்டும் ஒன்று தான் அவரோட இதில் ஒகேபுலரியில். அந்த அளவுக்கு வந்து சங்குனாலே அதுலேருந்து வளை எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்டில் அந்த காலத்தில் அது இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து என்ன இறக்குமதி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுபானம், கல் அங்கே க்ரீக் நாட்டிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி தங்க நாணயங்கள் வந்திருக்கு. இந்த மதுபானத்தை எப்படி எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆம்ஃபோரா அப்படின்னு பேர். அந்த ஆம்ஃபோராவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்கிறது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடுங்கிற இடம், அங்கே தோண்டி தோண்டி எடுக்க பல ஆம்ஃபோரா வெளியில் வந்திருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிரேக்க நாட்டிலேருந்து இந்த மதுபானங்கள்லாம் இந்த ஆம்ஃபோராவில் தான் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இங்கே விற்பனை செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியறது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆம்ஃபோராவோட டிசைனை பார்த்து இங்கே அதையே காப்பி பண்ணி நம்ம மண்ணிலையும் அதே மாதிரி ஆம்ஃபோராவும் செஞ்சுருக்காங்க. அந்த ரெண்டு மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில ஆம்ஃபோரா கிரேக்க மண்ணை வச்சு பண்ணினதாக தெரியறது, சிலது தமிழக மண்ணை வச்சு பண்ணதாக தெரிய வருது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு டிசைன் வருது, ஒரு பேக்கோ ஒரு ட்ரெஸ்ஸோ வருது, அதை காப்பி பண்ணி இங்கேயும் அதே மாதிரி பண்ணி விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடியும் மனுஷனோட பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுலேருந்து தெரிய வருது. ஸோ இந்த ஆம்ஃபோராவை எடுத்து அவங்க வந்து அதில் மதுபானம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அரிசி ஏற்றுமதி ஆகிருக்கு. இந்த அரிசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம், தமிழில் அரிசின்னு சொல்கிறோம். அரபிக் மொழியில் கிரீக் மொழியில் ஒரைஸா அப்படிங்கிறாங்க. ஒரே வார்த்தை தான், இங்கேருந்து போன வார்த்தை தான் அங்கே போய் அது வந்து கொஞ்சம் மொழி மாறி ஒரைஸா அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடுறது. ஸோ இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்பேற்பட்ட ஒரு வணிகம் நடந்திருக்கு. மொழி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்திருப்பாங்க அங்கேருந்து இங்கே தமிழில் பேசியிருப்பாங்க, அவங்க ரோமாபுரியிலேருந்து வந்திருப்பாங்க. எந்த மொழியில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு லேவாதேவியோ கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கூட புரியல. எந்த பேசிஸில் அவங்க வந்து விலை ஒரு ஐட்டம் எடுத்துப்போம், இதுக்கு என்ன விலைங்கிறத எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒன்றும். ரெண்டாவது, ரோமாபுரியிலையும் கிரீஸ்லேயும் இருந்தவங்களுக்கு தமிழகம்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே இந்த மாதிரி பண்டங்கள்லாம் இருக்குங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அங்கேருந்து எப்படி வந்தாங்க, வர வழியில் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, இதெல்லாம் பார்க்கறச்சே நமக்கே ஒரு திகைப்பாக இருக்குது இல்லையா. அப்போது இந்த கப்பலெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட் சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெடிட்டரேனியன் சி வழியாக ரெட் சிக்கு வந்து, ரெட் சீலேருந்து அரேபியாவுக்கு வந்து, அரேபியாலேருந்து பிறகு மழைக்காலம் வர டைமில் எப்படி வந்து கப்பலில் ஏறி அவங்க வந்து கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் போயிருக்காங்க. குஜராத்தில் இன்னும் புரோச்னு ஒரு ஊர் இருக்குது, கேரளாவில் வந்து முசிரிஸ்னு ஒரு இடம் இருந்ததாக நமக்கு தெரிய வருது. இது எப்படி நமக்கு தெரிய வருது, 1வது நூற்றாண்டில் ஒரு புத்தகம், பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீன்னு ஒரு புத்தகம், ஒரு கிரேக்க புத்தகம். அதில் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த துறைமுகங்களோட பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பார்கிசா அப்படிங்கிறாங்க, அதுதான் புரோச், குஜராத்தில் இருந்த புரோச். அதே மாதிரி கேரளாவில் வந்து முசிரிஸ், இந்த முசிரிஸ் எங்கே இருந்ததுன்னு கூட நமக்கு இப்போ தெரியல. ஆனால் அது ஒரு மாதிரி இப்போ யூகிச்சு இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும், கரங்கனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்னுட்டு இப்போ வந்து ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தொண்டிங்கிற ஊர், அது அவங்க வந்து டிண்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேற்கு பக்கத்தில் இருந்தது. கிழக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொடோக் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க, அதுதான் இப்போ அரிக்கமேடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் சோப்பட்னான்னு ஒரு ஊர், அதுவும் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம், அதே மாதிரி கொர்க்கைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அந்த காலத்தில் அவங்க கோல்சிஸ் அப்படின்னு அவங்க கிரேக்க மொழியில் எழுதியிருக்காங்க. இந்த ஊரெல்லாம் 1வது நூற்றாண்டிலேயே இருந்து இங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பிரபலமாக வர்த்தகம் நடந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. வரலாறுங்கிறது அரசர்களை பற்றி தானா,
போர்களை பற்றி தானா? பல நாடுகளை அடிமைப்படுத்துவது தானா? அதற்கு எல்லாத்திற்கும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து எந்த ஆஸ்பெக்ட் வந்து வரலாறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரசமான ஒரு டாப்பிக்காக ஆக்குறதோ அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அன்றாட வரலாறு புத்தகங்களில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. அதில் ஒரு விஷயம் குதிரை வியாபாரம், குதிரை வணிகம். இது எப்படி நடந்தது? இது என்னடா குதிரையை பற்றி ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஆஃப்டர் ஆல் இன்றைக்கி ரோட்டில் நம்ம போனோம்னா ஹார்ஸ் ரேஸை பற்றி கேள்விப்படுறோம். அதே மாதிரி சில டைமில் நம்ம பார்த்தோன்னா மெரினா பீச்சில் ஜட்கா வண்டியெல்லாம் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறச்சே குதிரைங்கிறது ஒரு நார்மல் விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணலாம். ஆனால் நாட்டு குதிரை, அயல் நாட்டு குதிரை, இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். இந்தியன் ஹார்ஸுங்கிறது வந்து அவ்வளவாக ஒரு சக்தி வாய்ந்த குதிரை இல்லை. அரேபிய நாட்டிலிருந்து குதிரை வந்தால் தான் அதற்கு வந்து ஒரு தெம்பு, ஒரு பவர் இருந்திருக்கு. அதால் வந்து வேகமாக ஓட முடியும், யுத்தத்தில் அதை உபயோகிக்க முடியும் அப்படின்னெல்லாம் ஒரு கருத்து இருந்திருக்கு. அந்த கருத்து சத்தியமே. அதனால் சங்க காலத்திலிருந்தே குதிரைகளை அயல் நாட்டிலேருந்து இறக்குமதி செய்திருக்காங்க. இதற்கு என்ன சான்று இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பட்டினப்பாலையில் போன நிகழ்ச்சியிலேயே நம்ம பார்த்தோம். காவிரி பூம்பட்டினத்தை பற்றி ஒரு வர்ணனை இருக்கிறது. அதில் ஒரு வரி, நீரின் வந்த நிமிர் பரிப்புரவியும் அப்படின்னு ஒரு வரி. நீரின் வந்த அப்படின்னா என்ன? கடல் வழியாக வந்த, நிமிர் மிக உயரமாக நின்று கொண்டிருக்கிற, பரிப்புரவி, பரினாலும் குதிரை தான், புரவினாலும் குதிரை தான். ஸோ அந்த காலத்தில் குதிரை இறக்குமதியாக இருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இதுலேருந்து எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது சங்ககால வரலாற்று கவிதைகளில் இல்லை. ஆனால் பல வேறு சான்றுகள்லேருந்து நம்ம பார்த்தோமானால் அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? அரேபிய நாட்டிலிருந்து தான் குதிரைகள் வந்து கொண்டிருந்தன என்று தெரிய வருகிறது. அந்த குதிரைகளை பிடித்து எப்படி கப்பலுக்குள்ளே ஏற்றினார்கள், அந்த குதிரைகள் நின்று கொண்டே எப்படி 2 மாதம் கடல் வழியாக இந்தியாவுக்கு வந்தன, எப்படி வெயிலை சகித்து கொண்டன, புயல்களை சகித்து கொண்டன, வழியில் எத்தனை குதிரைகள் செத்து போய்விட்டன, இதெல்லாம் நமக்கு தெரிய வரல. ஒரு கப்பலில் 20ஓ 30ஓ குதிரைகள் வரலாம், அதற்கு மேல் வர முடியாது. அதனால் இந்த குதிரைங்கிறது ஒரு ரேர் கமாடிட்டி. குதிரை வருகிறது அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய, இங்கே குதிரைக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் அந்த டைமில். அப்படியெல்லாம் இருந்திருக்கு. மாணிக்க வாசகர் அவருடைய திருவாச்சகம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மாணிக்க வாசகர் எப்பொழுது பிறந்தார், அவருடைய வாழ்நாள் எது, அவர் எங்கு இருந்தார், இதெல்லாமே நமக்கு ஒன்றுமே அவ்வளவாக ஒரு தெரிய வராத ஒரு விஷயம். செவி வழி செய்தியாக வருவது என்னவென்றால், மாணிக்க வாசகர் வாதவூர் என்ற இடத்தில் பிறந்தார். அதனால் அவருக்கு பெயர் வாதவூரார். ஒரு பாண்டிய மன்னர் அரசவையில் அவர் மந்திரியாக இருந்தார். ஆனால் எந்த பாண்டிய மன்னர் என்பது நமக்கு தெரிய வரவில்லை. இவர் தேவார மூவருக்கு முன்னாடி இருந்தாரா அல்லது பின்னாடி இருந்தாரா என்பதும் நமக்கு தெரிய வரவில்லை. ஆனால் அவர் கதை ஒன்று நமக்கு அடிக்கடி காதில் விழுகிறது. அது என்னவென்றால், அரசர் ஒரு நாள் வாதவூராரை அழைத்து, துறைமுகத்திற்கு குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன, நீர் இந்த காசை எடுத்துக்கொண்டு சென்று குதிரைகளை வாங்கி வரவும் என்று அனுப்பி வைத்தார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? குதிரைகள் பாண்டிய நாட்டிலும் துறைமுகம் வழியாக அயல் நாட்டிலிருந்து தான் வந்து கொண்டிருந்தன என்று தெரிய வருகிறது. வாதவூரார் செல்கிறார். போகும் வழியில் திருப்பெருந்துறை என்னும் ஒரு ஊரிற்கு வருகிறார். துறை என்றாலே சமுத்திரக்கரையில் இருக்கும் ஒரு பட்டினம்தான். ஆனால் இப்பொழுது இருக்கும் திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோவில் கடல் அருகில் இல்லை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கு அவர் சிவபெருமானை தரிசனம் செய்கிறார். அவருக்கு சிவபக்தி முதிர்ச்சி அடைந்து விடுகிறது. கொண்டு வந்த காசை செலவழித்து அங்கு ஒரு கோவில் கட்டிவிடுகிறார். அரசர் மதுரையில் காத்து கொண்டிருக்கிறார். குதிரை வரவில்லை, வாதவூரார் வரவில்லை. பிறகு சேவகர்கள் மூலம் அவருக்கு விஷயம் தெரிய வருகிறது. வாதவூராரை இழுத்து வாருங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து விடுகிறார். வாதவூரார் சிவபெருமானிடம் முறையிடவே சிவபெருமான் என்ன கூறுகிறார்? நீ பயப்படாதே, அரசரிடம் சென்று ஒரு குதிரை சேவகன் ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று குதிரைகளை எடுத்துக்கொண்டு வருவான் என்று கூறிவிடு என்று சொல்கிறார். வாதவூராரும் அப்படியே சொல்லிவிடுகிறார். அரசர் மிக்க
மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். சிவபெருமான் காட்டில் இருக்கும் அத்தனை நரிகளையும் குதிரைகளாக மாற்றி ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று பௌர்ணமி அன்று குதிரைகளை எடுத்துக்கொண்டு குதிரை சேவகனாக மதுரை நகருக்குள் வருகிறார். அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு காத்து கொண்டிருக்கிறது. அன்று இரவு குதிரைகளை லாயத்தில் வைக்கிறார்கள். முழு நிலவு இல்லையா அன்றைக்கி? குதிரைகள் எல்லாம் நிலவை பார்த்தவுடனே நரிகளாக மாறிவிடுகிறது. பரிகள் எல்லாம் மறுபடியும் நரிகளாக மாறிவிடவே எல்லாம் ஊளையிடுகின்றன. அரசர் விழித்து கொள்கிறார். என்ன நடந்தது என்று விசாரணை செய்கிறார். வாத ஊராரை சிறையில் அடைத்து விடுகிறார். அதற்கு பிறகு சிவபெருமான் வாத ஊராரின் பெருமையை அரசரிடம் எடுத்து காமிக்க அரசர் மாணிக்க வாத ஊராரிடம் மன்னிப்பு கேட்கிறார். வாத ஊரார் அதற்கு பிறகு திருவாச்சகம் மோதி மாணிக்க வாச்சகராக ஆகி தில்லையில் சிவபெருமானுடன் ஒன்று கலந்து விடுகிறார். இதுதான் வாத ஊராரின் கதை. இதிலிருந்து கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் குதிரை வியாபாரம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. இந்த கதையில் வாத ஊராரை பற்றி நமக்கு சான்றுகள் அவ்வளவாக இல்லை என்று நான் கூறினேன் இல்லையா? ஆனால் அவருடைய திருவாச்சகத்தில் நாம் பார்த்தோமானால் அடிக்கடி இந்த நரியை பரியாக்கினதும் பரியை நரியாக்கினதும் அடிக்கடி வருகின்றன. அதில் ஒரு வரி நாம் பார்ப்போம். கீர்த்தி திரு அகவல், இது திருவாச்சகத்தில் ஒரு பகுதி. அதில் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்று ஒரு வரி இருக்கிறது. இது பல வரிகள் இந்த மாதிரி இருக்கின்றன. அதில் ஒரு வரி இது. இன்றும் ஆவணி மாதத்தில் சிவபெருமான் நரியை பரியாக்கின லீலை மதுரையில் நடைபெறுகிறது. ஆவணி மூலா வீதி என்று ஒரு தெருவும் மதுரையில் இன்றும் இருக்கிறது. 1000 கால் மண்டபத்தில் வெளியே மதுரை கோவிலில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு குதிரை சேவகன் குதிரையை வைத்துக்கொண்டு குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு வரும் ஒரு சிற்பம் இருக்கிறது. அதை மக்களிடம் இது யார் என்று கேட்டீர்களானால் சிவபெருமான் சொக்கா ராவுத்தராக வந்திருக்கிறார் என்று கூறுவார்கள். ராவுத்தர் என்றால் யார்? ஒரு முகமதியர் தான். அதனால் அரேபிய நாட்டிலிருந்து அவர் ஒரு குதிரை சேவகனாக வந்ததை அவர்கள் இன்றும் அதே மாதிரி கூறுகிறார்கள். பாண்டிய நாட்டில் இப்படி ஒரு கதை நடந்தது என்றால் சோழ நாட்டில் திருநாவுக்கரசர் பெருமான் திருவாரூரில் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்று ஒரு வரி அவர் எழுதியிருக்கிறார். திருநாவுக்கரசர் பெருமான் மாணிக்க வாசகருக்கு முன்காலத்திலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த கதை அங்கும் நடந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. சோழ நாட்டிலும் சரி பாண்டிய நாட்டிலும் சரி குதிரைகள் அயல் நாட்டிலிருந்து தான் வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு 14வது நூற்றாண்டில் தென்னிந்தியா முழுவதும் விஜயநகர அரசின் கீழ் வந்துவிட்டது. விஜயநகர அரசின் வடக்கு பகுதியில் பாஹ்மனி சுல்தான் அரசு இருந்தது. இவர்கள் இருவருக்கும் நடுவில் யுத்தம் வரும்பொழுதெல்லாம் யாரிடம் அயல்நாட்டு குதிரைகள் இருக்கிறதோ அவர்தான் ஜெயித்தார்கள். அதனால் இவர் இருவருமே அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் காலத்திலேயே, அதாவது 1498வது ஆண்டிலே போர்த்துகியர்கள் அரேபியர்களின் உதவி இல்லாமலேயே இந்தியாவுக்கு எப்படி வருவது என்ற வழியை கண்டுபிடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு கடல் வழி வணிகம் எல்லாம் போர்த்துகியர்கள் கை சென்று விட்டது. அதனால் அவர்கள்தான் குதிரைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது விஜயநகர அரசர்கள் எல்லோருமே போர்த்துகியர்களிடம் மிக நட்பாக இருந்தார்கள். அதனால் நடந்த ஒரு விஷயம் இன்று சென்னையில் சாந்தோம் என்கிற ஒரு பகுதி. போர்த்துகியர்களுக்கும் சாந்தோமிற்கும் என்ன தொடர்பு? பல நூற்றாண்டுகளாகவே ஒரு கதை. அதாவது எப்படி மாணிக்க வாசகரை பற்றி ஒரு கதையோ அதே மாதிரி இந்த ஒரு கதை. இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீடர், அதாவது செயின்ட் தாமஸ் என்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிந்த உடனேயே இந்தியாவுக்கு வந்ததாகவும் இங்கு மயிலாப்பூரில் இருந்ததாகவும் இங்கு மரணம் அடைந்ததாகவும் அவரை இங்குதான் அடக்கம் செய்திருப்பதாகவும் ஒரு கதை. அதனால் போர்த்துகியர்களுக்கு இந்த பகுதி ஒரு மிக புனிதமான பகுதியாக ஆகிவிட்டது. உடனே அவர்கள் விஜயநகர அரசரிடம் கோரி இந்த இடத்தை தன் வயமாக ஆக்கி கொண்டார்கள். இந்த இடத்தில் ஒரு கோட்டையை கட்டி அதற்கு சாந்தோமே என்ற பெயர் வைத்தார்கள். சாந்தோமே என்றால் அர்ச்சித்தோமையர், அதாவது செயின்ட் தாமஸின் ஊர். அதுதான் இப்பொழுது சாந்தோம் என்று நாம் கூறுகிறோம். இந்த இடத்திற்கு அவர்கள் முதலில் வரும்பொழுது இதுவும் ஒரு கதை.
ஒரு புயல் அவர்களுடைய கப்பலை தாக்கவே அவர்கள் மிகவும் பயந்து அவர்களுடைய மாதாவிற்கு அவர்கள் பிரார்த்தனை செய்தவுடன் ஒரு ஒளி அவர்களுக்கு வழியை காமித்தது, எப்படி துறைமுகத்துக்கு வருவது என்று. கப்பலை அவர்கள் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தவுடன் அந்த ஒளி சென்று கொண்டே இருந்தது. இவர்களும் அந்த ஒளியின் பின்னோக்கியே சென்று கொண்டிருந்தார்கள். கடைசியில் ஒரு காட்டு பகுதிக்கு வந்தவுடன் அந்த ஒளி மறைந்து விட்டது. அந்த இடத்தில் இவர்கள் ஒரு மாதா கோவிலை கட்டினார்கள். போர்த்துகிய மொழியில் ஒளிக்கு லூஷ் என்ற பெயர். அதனால் அந்த இடத்திற்கு லூஷ் சர்ச் என்று பெயர் வைத்தார்கள். இன்று நாம் அதை லஸ் சர்ச் என்று கூறுகிறோம். அந்த பகுதியை நாம் லஸ் என்று கூறுகிறோம். மயிலாப்பூரில் இருக்கும் ஒரு பகுதி. இது போர்த்துகிய மொழியில் இருந்த லூஷில் இருந்து வந்த ஒரு வார்த்தை. அதற்கு பிறகு விஜயநகர மன்னர்கள் எங்கு கோவில் கட்டினாலும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், திருப்பெரும்புதூருக்கு சென்றாலும் தெரியும், குதிரை வீரர்களின் சிலைகள் இருக்கும். அந்த குதிரை வீரர்கள் சிலையை நீங்கள் கூன்று நோக்கினீர்களானால் அவர்கள் தாடி வைத்து கொண்டு முழுக்கை சட்டை போட்டுக்கொண்டு ஃபுல் ட்ரௌசர்ஸ் போட்டுக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் இந்தியர்கள் இல்லை என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிய வரும். இவர்கள் போர்த்துகியர்களோ அல்லது அரேபிய குதிரை வீரர்களோ. அதே போல விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தலைநகரமான ஹம்பிக்கு நீங்கள் சென்றீர்களானால் அங்கு ஒரு மேடை, அதற்கு மகாநவமி டிப்பா என்று பெயர். நவராத்திரி கொண்டாட்டத்தின் பொழுது அரசர் அதற்கு மேல் உட்கார்ந்து கொண்டு ஊர்வலம் எல்லாம் பார்ப்பாராம். அந்த மகாநவமி டிப்பாவின் கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கு அரேபியர்கள் குதிரைகளை இழுத்து கொண்டு வரும் ஒரு சிற்பம் இருக்கிறது. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், இவர்கள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. அவர்களுடைய உருவம் அங்கு செதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். ஆங்கிலேயர்களும் குதிரைகளை இங்கு வியாபாரம் செய்தார்கள். அரசர்கள் அக்காலத்தில் நேரடியாக குதிரைகளை வைத்து கொள்ளாமல் தன்னுடைய அதிகாரிகளிடம் குதிரைகளை பராமரிப்பதற்காக பணம் கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு அதிகாரிக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி கண்டுபிடிப்பதானால் அவரிடம் எத்தனை குதிரைகள் இருக்கிறது என்பதை வைத்துதான். 5000 மன்சப்தார் அப்படி என்று ஒரு பட்டம் கொடுத்து விடுவார்கள். 5000 என்றால் 5000 குதிரைகள் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அதிகாரி. அதே போல யாரிடம் குதிரைகள் அதிகமாக இருக்கிறதோ அவருடைய ஸ்டேட்டஸ் சற்று மேலே ஏறிவிடும். அதனால் யுத்தம் வரும்பொழுது அவர்களிடம் பணம் கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஆக்கி கொண்டு விடுவார்கள். அதனால்தான் இன்றும் அரசியலில் ஹார்ஸ் ட்ரேடிங் என்று ஒரு வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்? யாரிடம் குதிரைகள் இருக்கிறதோ அவரிடம் பணத்தை கொடுத்து அவரை தன் வயமாக்கி கொள்வது. இன்றும் அரசியலில் ஹார்ஸ் ட்ரேடிங் என்று தான் நாம் இதை கூறுகிறோம். சங்க காலத்தில் ஆரம்பித்த ஒரு குதிரை ட்ரேட் இன்றைய அரசியல் வரையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்றவை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.